முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை. இன்று மறுமலரின என துவங்கும் திருப்பழனி திருப்புகழ் இடம்பெறுகிறது. இப்பாடலில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மகாலட்சுமியாம் சீதையோடு 2 காட்டில் வனவாசம் செய்தது, ஹனுமன் இலங்கையை தீக்கிரையாக்கியது போன்ற ஸ்ரீமத் ராமாயண குறிப்புகளையும், மருதிலே தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் என்ற வரி மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணலீலை ஒன்றையும் குறிப்பிடுகிறார். இது குறித்து பாடல் இறுதியில் பார்ப்போம். தற்பொழுது பாடலையும் பொருளையும் கேட்போம். முருகாசரணம். யுகாத்மனமஸ்து. மறந்தெழுந்து முளைதனை அருந்தி அந்த மதனையன வந்து கொண்டு படிவாரி பகைதனை மறந்தெழுந்து முளைதனை அருந்தி அந்த மதனையன வந்து கொண்டு படிவாரி இருமய கொடுத்து வந்து ரசம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாரும் இருமய கொடுத்து வந்து பொதுமய ரசம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாரும் இருவினை புதிந்த இந்த ஜனன மரணம் தொடர்ந்து உன்னினையடி வணங்க என்று பெறுவேனோ. இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் தொடர்ந்து உன்னினையடி வணங்க என்று பெறுவேனோ. திருவோடு பெயர்ந்த பகவிசை நடந்து இலங்கை திகழிலும் புலங்கை நெகிழாத திருவோடு பெயர்ந்த பகவிசை நடந்து இலங்கை திகழிலும் புலங்கை நெகிழாத இடமுட முகுந்த கஞ்சன் பரவிடுமில் வந்த கங்கள் சிறிவுடன் அறிந்து வென்ற பொறியாட இடமுட முகுந்த கஞ்சன் பரவிடுமில் வந்த கங்கள் சிறிவுடன் அறிந்து வென்ற பொறியாட பறிவொடு மது நிறைந்து மதுரிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மருகோனே. பறிவொடு மது நிறைந்து மதுரிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மருகோனே. பதுமமிசை பண்டலம்பு துணை பல விடங்கு துஞ்ச பழனி மலை வந்த வந்த பெருமாளே. பதுமமிசை பண்டலம்பு துணை பல விடங்கு துஞ்ச பழனி மலை வந்த வந்த பெருமாளே. இருவினை புதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து உன்னினையடி வணங்க என்று பெறுவேனோ. பதுமமிசை பண்டலம்பு துணை பல விளங்கு துங்க பழனி மலை வந்த வந்த பெருமாளே. மறுமலரினன் துறந்துவிட வினை அருந்த அந்தி மதியொடு பிறந்து முன்பே வதையாலே. மறுமலரினன் வாசனையுள்ள தாமரை மலர்களை விற்றிருக்கும் பிரமன் துறந்துவிட வினை அருந்த செய்த வினையின் பயனை அனுபவிக்க அந்தி மதியோடு பிறந்து
முடிவான 10 மாதத்திலே பிறந்து அல்லது மாலையிலே தோன்றும் சந்திரன் போட வடிவொடு பிறந்து முன்பெய்வதையாலே முன்பு செய்த கொடு வினைகளாலே வகைதனை மறந்து எழுந்து முளைதனை அருந்தி அந்த மதலையென வந்து குன்றின் வடிவாகி வகைதனை மறந்து எழுந்து வந்த வகையை மறந்து எழுந்து முளைதனை அருந்தி முளையுண்டு அந்த மதலையென அழகிய குழந்தையாக வந்து வளர்ந்து குன்றின் வடிவாகி பருத்த மலை போன்ற வடிவை அடைந்து இருமயல் கொடும் துவண்டு பொதுவையர் அகம்புகுந்து இரவு பகல் கொண்டு ஒடுங்கி அசடாகும் பெருத்த காமமயக்குடன் வாடி பொதுமகளிருடைய வீடுகளிலே புகுந்து இரவும் பகலும் அதே வேலையாக இருந்து ஒடுங்கி அசடாகும் மூடனாகும் இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து இணை அடி வணங்க என்று பெறுவேனோ. இருவினை பொதிந்த இந்த நல்வினை தீவினை இரண்டும் மூடிய இந்த ஜனன மரணம் துறந்து பிறப்பு இறப்பு என்பவற்றை விட்டு உன் இணை அடி வணங்க என்று பெறுவேனோ. உன் இணையடிகளை வணங்கும் பேற்றி என்று பெறுவேனோ. திருவொடு பெயர்ந்து இருண்ட வனமிசை நடந்து இலங்கை திகழ் எரி இடும் குரங்கை நெகிழாத லட்சுமியாம் சீதையுடன் அயோத்தி நகரை விட்டு நீங்கி இருண்ட வனமிசையை நடந்து இருள் சூழ்ந்த காட்டிலே நடந்து இலங்கை திகழ் எரியிடும் குரங்கை இலங்கையை விளங்கும் எரிக்கு எரையிட்ட குரங்காம் அனுமனை நெகிழாத கைவிடாத திடமுள்ள முகுந்தர் கஞ்சன் வரவிடு மெல் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர். திடமுள்ள முகுந்தர் தீரமுள்ள ஸ்ரீராமர் கஞ்சன் வரவிடு மெல் வஞ்சகங்கள் கம்சன் அனுப்பின நயவஞ்சக சூழ்ச்சிகளை செறிவுடன் அறிந்து கூர்மையாக உணர்ந்து அவைகளை வென்ற பொறியாளர் வென்ற அறிவாளர். பரிவுடு மகிழ்ந்து இறைஞ்சு மருதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மருகோனே. அன்புடன் மகிழ்ந்து வணங்கும் மருதிடை தவழ்ந்து நின்ற மருத மரங்களின் இடையே தவழ்ந்து நின்றவரும் பரமபத நண்பர் பரமபதத்தில் இருக்கும் நண்பருமான அன்பின் மருகோனே திருமாலினுடைய மருகனே. பதுமமிசை வண்டு அலம்பு சுனை பல விலங்கு துங்க பழனிமலை வந்து அமர்ந்த பெருமாளே. பதுமமிசை வண்டு அலம்பு தாமரையின் மீது வண்டுகள் ஒலிக்கின்ற சுனை பல விலங்கு துங்க சுனைகள் பல விளங்குகின்ற பரிசுத்தமான பழனிமலை வந்து அமர்ந்த பெருமாளே. பழனிமலை மீது அமர்ந்த பெருமாளே நல்வினை தீவினை இரண்டும் மூடிய இந்த பிறப்பு இறப்பு என்பவற்றை விட்டு உன் இணையடிகளை வணங்கும் பேற்றை என்று பெறுவேனோ. பரிவோடு மகிழ்ந்து இறைஞ்சு மருதிடை தவழ்ந்து நின்ற என்பதற்கு நளகோபரன் மணிகிரீவன் என்னும் குபேரபுத்திர இருவரும் மதுபானம் செய்து ஜலக்கிரீடை செய்து ஆடையின்றி நாரதர் முன்னிலையிலே இருந்ததால் மரம் போல நிற்கும் நீங்கள் மரங்களாவீர் என அவரால் சபிக்கப் பெற்றார்கள். அவர்களும் மருத மரமானார்கள். உரலில் கட்டப்பட்ட கண்ணன் அந்த உரலை இழுத்துக்கொண்டு தவழ்ந்து இந்த இரட்டை மருத மரத்தின் நடுவிலே செல்ல மரங்கள் இரண்டும் முறிந்து விழுந்தவுடன் இருவரும் சாபம் தீர்ந்து கண்ணனை பரிவோடு மகிழ்ந்து இறைஞ்சி சென்றார்கள் என்பது வரலாறு.